நாளைக்கு விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகாத அளவுக்கு நெருக்கடி குடுத்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடோட ஆளுநர் தான் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்றத டீட்டெயிலா சொல்றேன். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆளுநர சந்திச்சு ஒரு கடிதம் குடுத்திருந்தாரு. தாவேகாவ வந்து ஆட்சி அமைக்க சொல்லி கூப்பிடணுன்ட்டு. ஆனா ஆளுநர் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதில் வந்து எதுவுமே சொல்லல. அதாவது விஜய வந்து பெரும்பான்மை நிரூபிச்சா வந்து கூப்பிடுறேன்ற மாரி சொல்லியிருக்காரு. 118 எம்எல்ஏ யார் யார் ஆதரவுன்றது கேட்டிருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை நிரூபிக்கிற இடம் வந்து ஆளுநர் மாளிகை கிடையாது. சட்டமன்றம் தான். ஆளுநரோட வேலை என்னன்றது பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து நாளைக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது தான் அவரோட வேலை. அதாவது அவருக்கு மெஜாரிட்டியே இல்லனாலும், ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு தான் ஆட்சி அமைக்கணும். இதுல எதிர்க்கட்சிங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தா மட்டும் தான் வந்து ஆளுநர் வந்து இது கிடப்பில போடணும். அதாவது டிஎம்கே வந்து எங்ககிட்ட வந்து இன்னும் ஒரு ஆதரவுலாம் இருக்கு. நாங்களும் 108, 118 எம்எல்ஏ வந்து காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆளுநர் வந்து இதுல வந்து கிடப்பில போடலாம். அதாவது கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஆனா டிஎம்கே பார்த்தீங்கன்னா, கிளியரா சொல்ட்டாங்க. நாங்க எதிர்க்கட்சியா தான் செயல்பட போறோம்ன்ட்டு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா, ஆளுநர் வந்து இந்த தன்னிச்சையா செயல்படுறது வந்து ரொம்ப தப்பு. இது சட்டத்துக்கு புறம்பானது. விஜய் அவர்களுக்கு வந்து அவர் கண்டிப்பா பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும். அவரு சிஎம் ஆன பிறகு 2 வாரத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து 118 எம்எல்ஏவோட ஆதரவு காட்டலன்னா, கண்டிப்பா அந்த ஆட்சி கலைய தான் போகுது. அப்புறம் அவர் ரிசைன் தான் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடியே ஆளுநர் வந்து இந்த டிசிஷன் எடுக்கிறதுலாம் ரொம்ப தப்பான விஷயம். இதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, போன வாட்டி இருந்த டிஎம்கே கவர்ன்மென்ட்க்கும் ஆளுநர் வந்து ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது நம்ம எல்லாருமே பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோம். என்னடா இது டிஎம்கே சும்மாவே ஆளுநருக்கு அகைன்ஸ்ட்டா பேசிட்டு இருக்காங்கன்னு. இப்ப எல்லாருக்குமே புரிய வரும். விஜய் சிஎம் ஆவறதுக்கு எல்லா ரூட்டும் கிளியரா இருந்தும், ஆளுநர் வந்து இந்த மாரி தடை பண்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம். சோ இந்த மாரி ஆளுநர் பண்றது தப்பா, கரெக்ட்டான்னு உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாரி போயிட்டு இருந்ததுன்னா, ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு வேணுமா வேணான்றது உங்க ஒப்பீனியன சொல்லுங்க. அண்ட் இதே மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.